வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதாக உத்தேச பட்டியல் தற்போது ஊடகங்களில் வெளியாகி இருக்கு. வடக்கில் போட்டியிடுறீங்களா? புதுச்சேரியில இந்த கேள்வி எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்பதை கட்சி தலைமை தகுந்த நேரத்தில் அறிவிக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று வானதி சீனிவாசன் காலையில் கோரிக்கை வச்சீங்க. ஆனா கட்சி தலைமை அது சம்பந்தமா எதுவுமே சொல்லலையே. சொல்லுவாங்க, தகுந்த நேரத்துல சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லைங்க, அது என்னோட விருப்பத்தை நான் சொல்றேன். ஏனென்றால் அவர் கட்சியில் இணைந்த போது அவர் எங்கள் பகுதிக்காரர், ரொம்ப ஆர்வத்தோடு அவருடைய கட்சி நுழைவை ஆதரித்தவள் நான். அது கூட அவர் மாநில தலைவராக இருந்த போது ஒன்றாக பயணித்திருக்கோம். ஒரு துடிப்பான செயல்மிக்க தலைவர். அவர் தேர்தலில் போட்டியிடணுங்கிறது என்னோட விருப்பம்னு சொல்லியிருக்கேன். அவர் கடிதத்தை வெளியில கொடுத்தாரா? சொல்றேன். அவர் என்ன சொன்னார்? கூடவே கட்சி சொன்னால் கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. கட்சி முடிவு எடுக்கட்டும், பாப்போம். கட்சி முடிவு எடுக்கட்டும். அவரோட விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு. என் விருப்பத்தை நான் சொல்றேன். கட்சி முடிவு எடுக்கட்டும். திமுக காங்கிரஸ் பொறுத்தவரையும் புதுச்சேரி மாநிலத்தில் 5 தொகுதிகள்ல நேர் எதிரே அவங்களே போட்டி போடுற ஒரு நிலை இருக்குது. அதுக்கு ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் எதுக்கு ஃப்ரெண்ட்லி ஃபைட்? 2 பேரோட கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா? 2 பேரோட வாக்கியம் அப்புறமா எலெக்ஷன் கமிஷன் ஒன்னா சேர்த்துக்கொண்டு சொல்லுவாங்களா? ஃப்ரெண்ட்லி ஃபைட்ல லாஜிக்கே இல்லாம மக்களை ஏமாத்த முடியுங்கிறதுல இதெல்லாம் ஒரு பதில். இது ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா? எலெக்ஷனுங்க நிச்சயமாங்க. இங்க திமுக காங்கிரஸ் பிரிஞ்சிருக்காருல, சேர்ந்திருந்தாலே எங்களுக்கு தான் சாதகம். இதுல என்ன சந்தேகம்? கன்னியாகுமரியில 6 தொகுதி இருக்கு. அண்ணன் தான் எல்லா கேள்வியும் கேட்கிறாரு, வேற யாரும் கேள்வி இல்லையா? கன்னியாகுமரியில 6 தொகுதி இருக்கு. 5 தொகுதியில நீங்க போட்டிடுறீங்க. அப்படி பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள் வலுவா இல்லையா? அதிமுக வளர்ச்சி இல்லையா? இல்லைங்க, இது அதிமுக பலம் இருக்கா பாமக பலம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அல்ல. ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பட்டியலோட போறோம். ஒரு பட்டியலோட போகும்போது சில நேரங்கள்ல அவங்களோட தொகுதிகளை எங்களுக்காக விட்டு கொடுக்கறாங்க. நாங்க பலம் இருக்க தொகுதிகளை அவங்களுக்கு. இதுதான் கூட்டணி. ஏனென்றால் எல்லாரும் ஜெயிக்க வேண்டும். அதே போல எண்ணிக்கை ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு தகுந்த அளவு இருக்கணும். அதனால உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்ப காலமாவே எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதனால ஒவ்வொருவருக்குமே அவரவர்கள் பலம் வாய்ந்த தொகுதியில் அதிகமான சீட்டுகள் உண்டு. இப்ப பாமகவை எடுத்துக்கோங்க. பாமக பாத்தீங்கன்னா அவர்களோட ஸ்ட்ராங் பேஸ்ல தான் எல்லா தொகுதியுமே எடுத்திருக்காங்க. அதே போல அமமுக அவங்களோட ஸ்ட்ராங்கான தொகுதிகள் இருக்கு. எங்களுக்கும் அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே பலமான தொகுதிகள்லயும் சீட்டு, புதிதாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துலயும் சீட்டு. அதனால விட்டு கொடுப்பது அப்படிங்கறது கூட்டணியில ஒரு சாதாரணமா நடக்கக்கூடியதுதான். இது புதுச்சேரி பிரஸ் மீட்டா தமிழ்நாடு பிரஸ் மீட்டா? சொல்லுப்பா. 27 தொகுதியில் நிறைய தொகுதிகள் தோல்வி அடையும் தொகுதியில் அதிமுக வெளியிட்டிருக்கிறதா தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இதை பரப்பி வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேண்டுமென்றே திமுக எங்களோட தொண்டர்களோட மன உறுதியை குலைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க. இது ஒண்ணு உங்களுக்கு புதுசு இல்ல. கையில மீடியா வச்சிருக்காங்க, பணம் வச்சிருக்காங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு இரட்டை இலக்கத்தில் எங்கள் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைவார்கள்.